இந்த மீனை என்ன ஆனாலும் நீ பத்திரமா பாத்துக்கணும்னு ஹீரான் ஷோவான் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஷோவான் உன்னை உன் வீட்டுல தேட மாட்டாங்களா, மரியாதையா உன் வீட்டுக்கு கிளம்பு, எனக்கு வேற நாளைக்கு ஊர் பக்கம் வேலை இருக்குன்னு சொல்ல ஷோவான் நானும் வரேன் என்னையும் கூட்டிட்டு போ ப்ளீஸ் ப்ளீஸ், நான்லாம் கிராமத்து சைடு வந்ததே இல்ல ஷோவான் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ட்டு குழந்தை மாதிரி கெஞ்சுறாங்க. ஆனா ஷோவானோ முடியாதுன்னா முடியாது, உன்னை வீட்டுல தேட மாட்டாங்களா ஹீரான், இப்படிலாம் வீட்டாளுங்களை தவிக்க விட்டு வரக்கூடாதுன்னா அதெல்லாம் நான் சண்டை போட்டு என்ன தேடாதீங்கன்னு சொல்லிட்டு தான்ப்பா வந்திருக்கேன், நீ என்ன கூட்டிட்டு போ, நான் ஊர்ல இருந்து வந்துட்ட பிறகு நேரா நானே வீட்டுக்கு போறேன்றாங்க. கட் பண்ணா இங்க ஹாவும் ஒரு வழியா அந்த மேட் ஆண்டி போயிட்டாங்கடான்ட்டு கீழே வந்தா அந்த மேட் ஆண்டி ஒளிஞ்சிருந்து ஹாவும் கீழே வந்தோன்னா அவனோட கையை பிடிச்சி உனக்காக தான்ப்பா நான் இவ்வளவு நேரம் ஒளிஞ்சு காத்துட்டு இருந்தேன்றாங்க. என்னது ஒளிஞ்சு காத்துட்டு இருந்தீங்களா, இதெல்லாம் தப்புங்க, பண உதவி எதுனா கேளுங்க, இந்த மாதிரி எல்லாம் நினைக்க கூடாதுன்றா. மேட் ஆண்டியோ எந்த மாதிரி எல்லாம் நினைக்க கூடாது, என்ன சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கானே, நான் ஹீரானை தேடி வந்தப்பான்ட்டு சொல்லும் போது அவங்களோட வாயை மூட சொல்லி நிஜமாலே நீங்க வேற விஷயமா வந்திருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து வெயிட் பண்ணி இருக்கணும், இந்த மாதிரி ஒளிஞ்சிருந்தெல்லாம் பார்க்க கூடாதுன்றான். அட யாரா இவன், வீட்டுக்குள்ள வந்தா உன்னோட அங்கிள் ஆண்டிக்கு ஹீரான் காணன்ற விஷயம் தெரிஞ்சிருமே, ஐயோ ஹீரான் எங்க இருக்க ஹீரான், நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டு புலம்புறாங்க.